ரிஷி 26 வயதான ஒரு ஒலியியல் பொறியாளர் புதிதாக ஒரு நகரத்திற்கு வருகிறான். வாழ்க்கையில் அமைதியும் சாந்தியும் தான் தேவை. அதற்காகவே பிளாக் 9பி என்ற ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறான். இங்கு சத்தங்கள் குறைந்து ஓய்வெடுக்க ஏதுவாக இருக்கும் என்று நினைத்தான். ஆனால் அவன் நினைத்த அமைதி இரவு 2 மணிக்கு குலுங்கி விழுந்தது. அவனுடைய படுக்கை அறை சுவரின் பின்புறத்திலிருந்து மெல்லிய, அதே நேரம் ஒவ்வொரிரவும் வரும் ஒரு பெண் குரல் கேட்கிறது. உதவுங்கள், அவன் இன்னும் இங்கேதான். அந்த குரல் எதிலும் மாய்ந்து போகவில்லை. அது ஒரு உண்மை அழைப்பு போலவே இருக்கும். ரிஷி அச்சத்தில் அல்ல, ஆனால் அதிர்ச்சியில் தவறாமல் அவள் குரலை பதிவு செய்யத் தொடங்குகிறான். இந்த சுவர் வேறு ஏதோ ஒன்றை மறைத்திருக்கலாம் என்று அவன் உணர்கிறான். அந்த குரல், அந்த அழுகை, அந்த நிழல் எல்லாம் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தின் சாட்சி. ரிஷி இதனால் விலகவில்லை, திரும்பியதும் இல்லை. அந்த குரலுக்கு காரணம் கண்டுபிடிக்க அவன் மனம் உறுதியாயிருக்கிறது. அடுத்த நாள் காலை ரிஷி கண் விழித்ததும் நேராக மேலாளர் அலுவலகத்திற்குச் செல்கிறான். மனதில் ஒரு பெரும் குழப்பம். சற்று தயக்கமிருந்தும் நடந்ததைச் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நேற்றிரவு 2 மணிக்கு என்னுடைய படுக்கை அறை சுவரிலிருந்து ஒரு குரல் கேட்டேன். சார், என்றான் மெதுவாக. மூச்சு நெறிய வைக்கும் அந்த வார்த்தைகள். உதவுங்கள், அவன் இன்னும் இங்கேதான். அந்த குரல் ஒரு கற்பனை அல்ல. ரிஷிக்கு அது உறுதி. ஆனால் மேலாளர் சிரித்தவாறே கைவிட்டு விடுகிறார். இல்ல சார், அந்த சுவர் பக்கத்துல ஃபயர் ஷாஃப்ட் தான். அங்கே யாரும் இருக்க முடியாது. உங்கள் இமேஜினேஷன் வலியது போல் இருக்கு. அவன் ஒரு பக்கமாக தகவல்களை அலறாமல் கூறுகிறான். ஆனால் அந்த சிரிப்பு போலியானது. அது உண்மையை மறைக்கும் நகைச்சுவை போல உணர்கிறான் ரிஷி. சரி, ஆனால் நான் அந்த குரலை ரொம்ப நன்றாக கேட்டேன். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக. நானே ஆடியோ என்ஜினியர் தானே என்றான் ரிஷி, மெதுவாகவும் ஆனால் உறுதியுடன். மீண்டும் மேலாளர் மறுக்கிறார். சார், இவ்வளவு ஆண்டுகளா இந்த பில்டிங்ல யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதே இல்ல. அது ஒரு ஸ்டால்டு வால் தான், அவ்வளவுதான். ரிஷியின் மனத்தில் ஏற்கனவே சந்தேகம் இருந்தது. இப்போது அது உறுதியாய் மாறியது. இந்த இடத்தில் யாரோ ஒன்று மறைக்கப்படுகிறார்கள். அவனது உள்ளம் பதறவில்லை, அது தூண்டப்பட்டது. இப்போது அதே இரவில் ரிஷி தன்னுடைய ப்ரொஃபஷனல் ஆடியோ சாதனங்களை கொண்டு வந்து அந்த குரலை பதிவு செய்யத் தொடங்குகிறான். அந்த பெண் குரல் ஒரு மாதிரியான அழுகையும் மரணத்திற்குள் அழைத்துச் செல்லும் தனிமையும் கொண்டது. ஒவ்வொரு இரவும் அதே நேரம். அந்த நேரம் எப்படி துல்லியமாக வருகிறது. அவள் இன்னும் அங்கேதான், சுவர்களுக்குள் சிக்கி. இப்போது ரிஷி புரிந்து கொள்கிறான், இது ஒரு சமச்சீர் சுவர் அல்ல. அந்த சுவரின் மறுபக்கம் வெறும் காற்றோட்ட பாதை இல்லை. அந்த இடம் ஒளிந்திருக்கும் ஒரு இடம். அது ஒரு கூரையல்ல, அது ஒரு சாட்சி. மேலாளர் அதை மறைக்க நினைக்கிறார். ஏன் தெரியாது. ஆனால் அங்கே ஒரு மர்மம் நிச்சயம் உள்ளது. அந்த இடத்தை விட்டு விலக முடியாது. அந்த குரலுக்கு ஒன்று வேண்டும், நீதியோடு முடிவடையும் பதில். அது ஒரு புனிதக் கோரிக்கை போல. அந்த இரவிலிருந்து ரிஷி ஒவ்வொரு நாளும் அந்த சுவரை நோக்கி பார்க்கிறான். அங்கே ஒளிந்திருக்கும் உண்மையை அவன் அழைத்துக் கொண்டு வர தயாராக இருக்கிறான். இந்த சுவருக்கு பின்னால் ஒரு குரல் இருக்கிறது. அது அழைக்கிறது. மறுநாள் இரவு. வீடெல்லாம் இருட்டு. ஒரு திடீர் மின்தடை. அந்த மௌனம் இருளுக்குள் ரிஷியை இழுத்துக் கொண்டு செல்கிறது. மற்றவர்கள் கதரும் போது ரிஷி மட்டும் ஒரு விசாரணையாளனாக மாறுகிறான். அவன் ஒரு எமர்ஜென்சி லைட் எடுத்துக்கொண்டு மின்சார அறைக்குள் செல்வான். அங்கே ஃபியூஸ் பாக்ஸ் ஒன்றை கவனிக்கிறான். அதிலே ஒரு சுவடெழுத்து. ஃபிளாட் 9B2. அவன் நின்று போனான். 9B2 அவன் வீடு. 9B1 பக்கத்திலே 9B3. ஆனால் 9B2 என்ற அபார்ட்மெண்ட் பிளான்லே இல்லையே. அவன் சமீபத்தில் பார்த்த மாடி வரைபடத்தை நினைவூட்டுகிறான். அங்கே இந்த எண்ணில்லை. அவன் போனில் அந்த பிளானை திரும்ப பார்த்தான். பட்டியலில் 9B2 காணவே முடியவில்லை. அந்த ஃபிளாட் ஒரு பேய் பதிவா அல்லது ஒரு திட்டமிடப்பட்ட மறைப்பு? அதை கவனமாக ஆராய்ந்தபோது அந்த ஃபியூஸை சேர்ந்த வயர்கள் அவன் படுக்கை அறையின் சுவரின் பின்னால் போகின்றன. அந்த சுவர், அந்த மிஸ்டீரியஸ் குரல் கேட்ட சுவர். இப்போ அது ஓர் எலக்ட்ரிக்கல் சாட்சி. அந்த வயர்கள்
சுவருக்குள் ஒரு மறைக்கப்பட்ட அமைப்பை உணர்த்துகின்றன. அந்த இடம் பிளானில் இல்லாததால் யாராலும் கவனிக்கப்படவில்லை. அது ஒரு பெர்ஃபெக்ட் பிளைண்ட் ஸ்பாட், ஒரு மரணத்தை மூடுமிடம். ரிஷி ஃபியூஸை அன்பிளக் செய்ய நினைத்தான். ஆனால் முடிவில் அவன் கைவிலக்கிக் கொள்கிறான். அவன் உணர்கிறான், இது ஒரு சுரங்கம், ஒரு அறை மறைக்கப்பட்டிருப்பது போல. அந்த சுவர் பின்னால் ஒரு ஃபிளாட் இருக்கலாம். அந்த குரலுக்கு சோர்ஸ் இதுதான். அவன் மனதில் ஏராளமான கேள்விகள். யாரும் அந்த 9B2 இருந்தார்களா? ஏன் அந்த ஃபியூஸ் இங்கே இருக்கிறது? ஏன் அந்த ஃபிளாட் பிளானில் இல்லை? இந்த ஃபியூஸ் ஒரு சாவி. அது ஒரு மின்சார இணைப்பு மட்டுமல்ல, அது ஒரு கதையின் உண்மையான தொடக்கம். அந்த மின்தடை சம்பவத்திற்கு பிறகு ரிஷி ஒரு தீர்மானத்துடன் பாதுகாப்பு அலுவலகத்தை அணுகுகிறான். அவன் சிசிடிவி வீடியோ கேட்கிறான். நேற்று இரவு 2 மணி முதல் 10 வரை ஹால்வே ஃபுட்டேஜ் வேணும் சார், அவன் சொல்கிறான் சாந்தமாக. ஆனால் கண்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றன. பாதுகாப்பு அதிகாரி முதலில் சிஸ்டமை திறக்கிறான். சரி சரி என்று சொல்கிறான். ஆனால் நிமிடங்கள் கடந்தும் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் காணப்படவில்லை. அந்த 10 நிமிடங்கள் தொலைந்துவிட்டன. சார், அந்த நேரம் இல்லையே, அவன் சொல்கிறான் சிறு தயக்கத்துடன். அது ரீசெட்லே டிலீட் ஆயிடுச்சு போலிருக்கே. ஆனா மற்ற ஃபுட்டேஜ் இருக்கே. அது சரி, ஆனா அந்த பக்கம், ஃபயர் ஷாஃப்ட் பக்கம் வந்து ரெக்கார்ட் ஆகல. ரிஷி மெதுவாக பின்னால் சென்று நின்றான். அந்த முகத்தில் பதற்றம், அந்த பேச்சு ஒரு ஸ்கிரிப்டட் டியலாக் போல. அவன் நிச்சயமாக உணர்கிறான், அந்த ஃபயர் ஷாஃப்ட் பற்றிய கேள்விகள் இங்கே விளக்கப்படும். அந்த இடத்தைப் பற்றிச் சொல்வதை யாரும் விரும்பவில்லை. ரிஷி வெளியேறும்போது மனதில் ஒரு ஓன்லி தாட், ஒழுங்காக மறைக்கப்பட்ட மரணம் இருக்கிறது. ஒரு சிசிடிவி காட்சி மட்டுமல்ல, ஒரு சாட்சியம்தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் வீடு திரும்பியதும் கண்ணை மூட முடியவில்லை. அந்த 10 நிமிடங்களில் என்ன நடந்தது? யாராவது சுவரின் பின்னால் அப்போது இருந்தார்களா? அந்த தொலைந்த நேரம், அந்த ஃபிளாட் 9B2 அவனுக்கு தெரியாமல் ஒரு ரகசிய கதையின் பாதையை உருவாக்குகிறது. அந்த ராத்திரி ரிஷி தன்னுடைய ஆடியோ செட்டப்ப ஒரு ஸ்டூடியோ போல அமைக்கிறான். ஒரே நோக்கம், அந்த குரலின் பின்னணி உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டும். அவன் மைக்ரோஃபோன் சுவருக்கு பக்கமாக பொருத்துகிறான். அவன் ஒரு ஆடியோ ஃபேஸ் ரிவர்சல் டெக்னிக் பயன்படுத்துகிறான். பேக்ரவுண்ட் ஹம், ரூம் டோன், டிஸ்டார்ஷன் அனைத்தையும் ஃபில்டர் செய்கிறான். அந்த குரல் மட்டும் ஐசோலேட் ஆகுகிறது. மெல்ல ஒரு அழுகை, பிறகு ஒரு தட். அதன்பின், இப்போ யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. அவன் கைகளை நெருக்கிக் கொள்கிறான். இந்த குரல் ஒரு சுவாரஸ்யமான டயலாக் அல்ல. இது ஒரு கொலையின் நேரடி பதிவு. அவளது அழுகை சத்தமாக இல்லை, ஆனால் இதயத்தில் புண்ணை தோற்றுவிக்கிறது. மரணத்தை முன்ஒலியிலேயே கேட்க முடிகிறது. அந்த சுவர் ஒரு பொருள் இல்லை, அது ஒரு நினைவகம். ஒவ்வொரு பிக்சல் குரலிலும் மன அழுத்தமும் பயமும் சிக்கியிருக்கிறது. அந்த கிரை, தட் அண்ட் த்ரெட் அவை ஃபேப்ரிகேஷன் இல்லை, அவை வேதனையின் சத்தங்கள். அந்த வால்லு காயத்தை மறைத்துக் கொண்டிருந்தது. இப்போது அது பேசத் தொடங்குகிறது. முடிவெடுத்தான் ரிஷி. இந்த மர்மம் மேலே செல்வதில்லை. அவன் நண்பன் அர்ஜுனுடன் பேசினான். ஒரு பிரேவ் டெக்னீஷியன், அவன் உன்னதமாக நம்பும் ஒரே நபர். நீ என்ன மாதிரி விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றே? சரி, நான் வர்றேன் என்று அர்ஜுன் தயாராகிவிட்டான். அவர்கள் இருவரும் அந்த ஃபயர் ஷாஃப்ட் பேனலை தேடுகிறார்கள். அந்த பகுதியில் வார்னிங் ஸ்டிக்கர், ரஸ்டட் போல்ட்ஸ், புழுதியால் மூடப்பட்ட ஒரு பேனல். இந்த பேனல் ஸ்டாண்டர்ட் அல்ல என்றான் அர்ஜுன். அவனது குரலில் சந்தேகம், ஆனால் உறுதியும். வாயில் மரண நிசப்தம். மெல்ல ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தார்கள். அந்த பொளிந்து கிடக்கும் திருகுகளை பீத்தார்கள். அதற்குள் உள்ளே ஒரு மெட்டல் டோர் வெளிப்பட்டது. இங்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்க வேண்டிய இடத்தில். இது என்னடா, ஒரு அறை போல இருக்கே. அந்த மெட்டல் டோர் இயர்ஸ் ஆஃப் ரஸ்டை சுமக்கிறது. அதை திறக்க லாக் ஸ்மித்தை அழைக்கிறார்கள். இதெல்லாம் கவர்மெண்ட் சீல் மாதிரி இருக்கு. முந்தைய கட்டிட வேலைக்கு வெளியே கிடையாது. அவன் ஏறத்தாழ 20 நிமிடங்கள் கழித்து திறக்க முடிகிறது. அவர்கள் பார்த்த காட்சி மனதை குழம்பச் செய்கிறது. அந்த அறை மெட்டடேயன் எக்ஸ்டென் சிரியஸ் ஸ்பேஸ். சுவர்களில் ஸ்கிராட்ச் மார்க்ஸ், ஒரு மூடிய பைபர் கேபினெட், ஃப்ளோரிங்கில் பிரவுன் ஸ்டெயின்ஸ். அந்த நாற்றம்,
பழைய பிசு, பனிக்கட்டி இல்லாத ரெஃப்ரிஜிரேட்டர். அது வெறும் சர்வீஸ் ரூம் இல்லை, ஒரு மறைக்கப்பட்ட கிரைம் சீன். அர்ஜுன் அவன் திரும்பி பார்க்கவும், இங்கே ஏதாவது மோசமான விஷயம் நடந்திருக்கும்ரா. அந்த அறை துடிக்கிறது போல தோன்றியது. காதுகள் இல்லாத குரல், நாகரீகமில்லாத சத்தங்கள். ரிஷி ஒரு நேர்த்தியான பாத்திரமாக மாறுகிறான். அவனது கண்கள் ஒரு டிடெக்டிவ் போல புழுதியில் சாட்சிகளை தேடுகின்றன. அந்த சுவரின் பின்புறம், அதுதான் 9B2வின் சாட்சி. அவனது உள்ளம் சொல்கிறது, இந்த இடம் பேசாது. ஆனால் அதிலே ஒரு பெண் அழைத்தாள். அவள் இங்கேதான் சிக்கினாள். ரிஷி வீட்டுக்கு திரும்பியதும் ஸ்லீப்லெஸ் நைட். அவன் பிரவுசரைத் திறந்து லோக்கல் நியூஸ் ஆர்கைவ்ஸ், மிஸ்ஸிங் பர்சன் ரெக்கார்ட்ஸ் அனைத்தையும் தேடுகிறான். ஒரே விஷயத்தை பார்க்கிறான், 9B2. எப்போதும் டிலீட் செய்யப்பட்ட, எடிட் செய்யப்பட்ட பதிவுகள். ஆனால் ஒரு சர்ச் ரிசல்ட் அவனது கண்களை உரைக்கிறது. ரிட்டிகா நாயர், வயது 23, லாஸ்ட் சீன் 3 years ago. ஃபைனல் அட்ரஸ் ஃபிளாட் 9B2, பிளாக் 9B. அவன் உறைந்து போனான். அவளது புகைப்படம். பார்வையில் ஒரு நம்பிக்கை, அழகும் நிரந்தர துயரமும். அவள் காணாமல் போனதை குறித்த போலீஸ் ரிப்போர்ட் இருந்தது. ரிட்டிகா லாஸ்ட் கான்டாக்டட் ஃப்ரெண்ட்ஸ் 3 years ago. அட்ரஸ் ட்ரேஸ் டு 9B2, நவ் லிஸ்டட் அஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். நான் எக்ஸிஸ்டன்ட், அதுக்குள்ள என்னமோ நடந்திருக்கும். அந்த அறையில் அந்த குரல் ரிதிகாவேதான். அவள்தான் என்னை அழைக்கிறாளா? அந்த ஃபிளாட், அது ஒரு ஆர்கிடெக்சரல் கோஸ்ட். அதன் மேல் எந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட் இல்லையே. ஒரு உயிரழிந்த ஃபிளாட், இரேஸ் பண்ணப்பட்ட வாடகை எண், அந்த ஃபியூஸ், அந்த வயர் ட்ரெயில், அந்த ப்ளீடிங் வால், ஆடியோ, அவை அனைத்தும் ரிதிகாவிடம் இழுத்துச் செல்கின்றன. அவன் மீண்டும் அந்த ஆடியோவை கேட்கிறான். அந்த நேரத்தில் அவளது குரல் மாறுகிறது. பழைய ஹெல்ப் மீ குரல் இல்லாமல் உறுதிமிக்க குரல். நீ கேட்ட, நீதானே ரிஷி? அவன் உடல் நடுங்குகிறது. அவள் பெயரை கூறவில்லை, ஆனால் அவள்தான். அவன் அதற்கு பின்னே ஒரு கதையை உருவாக்குகிறான். அவளது ஃபியான்சே, குடியிருப்பாளராக வந்தவர், அல்லது சைட் என்ஜினியர்? ஏன் மீடியா அந்த ஃபிளாட்டை கம்ப்ளீட் சைலன்ஸில் அனுப்பியது? ரிதிகா நாயர் மறைக்கப்பட்டாள், ஆனால் குரலால் திரும்பி வந்தாள். மறுநாள் இரவு ஒரு மாறுபட்ட குரல். அது பயமுறுத்தவில்லை, அது வேண்டுகோள் இல்லாமல் ஒரு பிரேரணை. ரிஷி, நீ கேட்ட, நின்றுவிடாதே. அவள் அவனை பெயரால் அழைக்கிறாள். அது என்னதான் திகில் செய்தாலும் அவன் மனத்தில் பயத்தை ஏற்படுத்தவில்லை. மாறாக அது ஒரு பாண்ட் போல இருக்கு. அவள் உணர்கிறாள், ரிஷிதான் கேட்கிறான். அவன் உடனே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டை அணுகுகிறான். அனூப், லிசன் டு திஸ். திஸ் கேர்ள்ஸ் been missing 3 years, but her voice still exists. அனூப் ஸ்கெப்டிக்கல், ஆனால் ஆடியோ கேட்கும்போது நிறைந்து போகிறான். டூடு, இது ஸ்டேஜ்ட் அல்ல, இது ரியல். நீங்கள் ஒரு பரீட் ஸ்டோரிய கிளப்புறீங்க. அவர்கள் 2 பேரும் அந்த ஃபியூஸ் போர்டு, ஷாஃப்ட் பேனல், ஹிடன் ரூம், மிஸ்ஸிங் சிசிடிவி அனைத்தையும் எவிடன்ஸாக தொகுக்கிறார்கள். அவன் அதை கூகுள் டிரைவ்ல இடுகிறார். எதுவும் டிலீட் ஆகக்கூடாது, இதை பாதுகாக்கணும் என்கிறான். அவர்கள் பிளான் செய்கிறார்கள். ரிதிகா குறித்து அஃபிஷியல் கம்ப்ளைண்ட், எக்ஸ் எம்ப்ளாயீஸ் ஐ ட்ரேஸ் செய்ய, பில்டிங் ஓனர்ஷிப் ஹிஸ்டரியை செக் செய்ய. அந்த இரவு ரிஷிக்கு உணர்வு மிகுந்த ஹெவி மோமெண்ட். அவன் கண்ணை மூடும்போது ஒரு குரல் மீண்டும், நான் இங்கேதான், நீ மட்டும் கேளு. இப்போது அந்த குரல் ஒரு ஹாண்டிங் அல்ல, அது ஒரு டிரெக்ஷன். அனப், ஜேர்னலிஸ்ட் ஆனாலும் போல்ட் அல்ல. அவன் பழைய எம்ப்ளாயீஸை, ரிட்டையர்ட் ஒர்க்கர்ஸை தேடுகிறான். ஒரு நாள் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர், மிஸ்டர் டி சூசா, 64 வயது, அதிர்ச்சி தரும் உண்மையை சொல்கிறார். அந்த காலத்துல ஒரு என்ஜினியர் இருந்தான், வினய். அவன் ஃபியான்சே ரிதிகா அதே பில்டிங்ல இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள், அவள் கடாச்சா மாதிரி இல்ல, ஒரு நாள் ஃபைட் நடந்துச்சு. அந்த நைட்ல பவர் கட். அப்புறம் நியூஸ்ல மிஸ்ஸிங். அந்த மிஸ்டர் டி சூசா கண்ணால் காணாமல் துடிக்கிறார். உண்மையா சொல்லட்டா, அந்த ஷாஃப்ட் பக்கம் எமர்ஜென்சி ரூம் ஏற்கனவே சீல் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் இல்ல. டெவலப்பர் யாருன்னு தெரியுமா? வினய்ஸ் பிரதர். அனுப் பதறுகிறான். அந்த அபார்ட்மெண்ட்டை டிலீட் பண்ணிட்டாங்க. ஃபிளாட் 9B2 இரேஸ்ட் ஃப்ரம் ரெக்கார்ட்ஸ். அவங்க ராத்திரியில தான் துவிச்சாங்க. என்னால நிறுத்த முடியல. அந்த கன்ஃபெஷன் ஆடியோவாக பதிவு செய்யப்படுகிறது.
இந்த ஆடியோ, இந்த சாட்சிகள், இந்த டிராவிங்ஸ், ஃபியூஸ் நம்பர்ஸ் அனைத்தும் மிச்சமாயிருக்கும். போலீஸ்க்கு கம்பைல்டு ஃபைல் அனுப்பப்படுகிறது. ஃபர்ஸ்ட் தே ஹெசிடேட், பட் ஜேர்னலிஸ்ட் பேட்ஜ் பிளஸ் விசில் ப்ளோவர் ஸ்டேட்மெண்ட், அஃபிஷியல் ரீஓப்பனிங், கோர்ட் ஆர்டர் பிறந்தது, டெமலிஷன் ஆஃப் வால், 9B1 பிஹைண்ட் ஷாஃப்ட். 3 நாள் ரிசர்ச்க்கு பிறகு ஃபைனல் ட்ரில், வால் ஓர் ஓரமாக உடைக்கப்படுகிறது. இன்டீரியர் பேனல் ரிமூவ் பண்ணும்போது ஒரு எலும்புக்கூடு, மனித பெண் உடற்கூறு, அது ஒரு பேகில். டிஎன்ஏ மேட்ச் ரித்திகா நாயர். போஸ்ட்மார்ட்டம் கன்ஃபர்ம்ஸ் blunt force trauma, flat 9B2 mapped. கேஸ் ஃபைல் resurrected. போலீஸ் வினாயை கைது செய்கிறார்கள். அவனது சகோதரனும் டெவலப்பராக இருந்தவன். tampering and concealment charge. நியூஸ் சேனல்ஸ், அப்பார்ட்மெண்ட் வால் ரிவீல்ஸ் 3-year மர்டர் மிஸ்ட்ரி. வாய்ஸ் பியாண்ட் த வால் லீட்ஸ் டு ஜஸ்டிஸ். அந்த இரவு ரிஷி முதன்முறையாக தூங்குகிறார். அந்த குரல் இப்போது இல்லை. அது நீதி பெற்ற பிறகு நிம்மதியாகிவிட்டது.